Very important 5 mark. கூடுதல் காண்க 10 cube plus 11 cube plus 12 cube plus etc. plus 20 cube. Find the sum of 10 cube plus 11 cube plus 12 cube plus etc. plus 20 cube. Dear students, welcome to Easy All Pass Education. Very important sum. கூடுதல் காண்க. Sum of 10 cube plus 11 cube plus 12 cube plus etc. plus 20 cube. நம்ம ஏற்கனவே cube sum போட்டிருக்கோம் இல்லையா? So அதே same model. இந்த sum எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா maximum numberல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? இதுல maximum number எது 20. அப்ப sigma n cube is equal to 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus 20 cube. அதாவது maximum numberல இருந்து minimum number நம்ம less பண்ண போறோம் இல்லையா? minimum number எது 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் இல்லையா? 10க்கு before number 9. அப்ப 9 cube. 10க்கு before number 9 cube. இதுல first step 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus 20 cube first போடுவோம். So இதுல என்னோட answer 20. So என்ன formula? Sigma n cube is equal to n into n plus 1 divided by 2 the whole square. n into n plus 1 divided by 2 the whole square. So இதுல n எல்லாம் எங்க இருக்குதோ அங்க என்ன பண்ண போறீங்க? என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க? 20 இல்லையா? Substitute with 20. So n க்கு பதிலா 20, again 20 plus 1 whole thing divided by 2 the whole square. So next step 20 into 20 plus 1 21 whole thing divided by 2 the whole square. So next cancellation பண்றோம் இல்லையா? மேல எத்தனை நம்பர் இருக்கு? 2 numbers. 20 into 21. இதுல எந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகும்? 20 டிவைட் ஆகும். எத்தனை டைம்? 10 டைம் இல்லையா? So 10 into 21 the whole square. So 10 into 21 எவ்வளோ? 210 இல்லையா? ஒரு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுது நமக்கு? 210. 210 the whole square. So 210 the whole square. So it is equal to 210 இல்லையா? 210 the whole square. இந்த 210 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணோம்? 2 டைம். So 210 into 210. So 2 0 என்ன பண்றோம்? இது ஈஸியா மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இல்லையா? 2 0 என்ன பண்ணுங்க? ஆட் பண்ணீங்க. 21 into 21 மல்டிப்ளை பண்ணுங்க. So 21 into 21 எவ்வளோ? 441. So final answer 44,100. So sigma n cube is equal to 44,100. So this is first term oda answer இல்லையா? அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube plus 20 cube oda answer. So next we are start second term. Again 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus 9 cube start பண்ண போறோம் இல்லையா? இதுல என்னோட answer எவ்வளோ? 9. Where formula sigma n cube is equal to n into n plus 1 divided by 2 the whole square. So next step எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் கொடுக்குறீங்க 9 இல்லையா? 9 with bracketல 9 plus 1 divided by 2 the whole square. So next step 9 into 9 plus 1 எவ்வளோ? 10 இல்லையா? Divide by 2 the whole square. So இதை cancellation பண்ணீங்கன்னா எத்தனை டைம் cancellation ஆகுது? 5 டைம் cancellation ஆகுது. So 9 into 5 எவ்வளோ? 9 into 5 multiply பண்ணா 45 இல்லையா? அப்ப 45 the whole square. So 45 the whole square. So the 45 எப்படி multiply பண்றது? So 45 into 45 இல்லையா? So இது ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன். So the 5ல end ஆகும் இல்லையா? So ending
5. ஸ்கொயர் நம்பர்ல எண்டிங் 5 இருந்ததுன்னா, அதாவது 45 இருக்கலாம், 35 இருக்கலாம், 95. So any number, ஓகேவா, ending with 5. ஸ்கொயர்ல any number ending with 5 இருந்ததுன்னா, so first நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 5 into 5 முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்க. So 5 into 5 எவ்வளோ? 25. 5 into 5 25. So next இங்க என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கு இல்லையா? 4 ஓட நெக்ஸ்ட் நம்பர் எவ்வளோ? 5 இல்லையா? அந்த 5 எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? So 5 4s are எவ்வளோ? 20. So this is shortcut. அது எப்படி பண்ணணும்? எந்த ஒரு 5 நம்பரால, அதாவது ஸ்கொயர்ல 5 நம்பர் எண்டிங் ஆயிடுச்சுன்னா, முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? நீங்க 5 5s are எவ்வளோ போடணும்? 25 போடணும். So next இந்த 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் எவ்வளோ? 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் 5 இல்லையா? 5 4s are எவ்வளோ? 20 அப்படின்னு போடணும். இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, அதர்ஸ் நம்பர் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 45 35 65 85, எந்த நம்பர் வேணாலும் இதே மாடல் ட்ரை பண்ணுங்க. சோ இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா? சோ நமக்கு என்ன யூஸ் இது? இப்ப 2025. so this is answer 2025. so this is sigma n cube ஓட ஆன்சர். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரெண்டு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இந்த ரெண்டு ஆன்சர், அதாவது மேக்ஸிமம் நம்பர்ல இருந்து மினிமம் நம்பர் என்ன பண்ண போறீங்க? லெஸ் பண்ண போறீங்க. சோ sigma n cube is equal to, so first answer வந்து 44,100 minus second answer எவ்வளோ? 2025. இதை லெஸ் பண்ண போறோம். so 44,100ல இருந்து ஒரு 2025 லெஸ் பண்றீங்க. சோ லெஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆன்சர் வரும்? இங்க 0 to 5 போவாது இல்லையா? சோ 0 to 5 அர்த்தம் இங்க 10 அர்த்தம். அப்ப 10ல 5 லெஸ் பண்ணா எவ்வளவு? 5. இங்க என்ன இருக்கு? 10 இருந்தது இல்லையா? ஒன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? பக்கத்துல கொடுத்துட்டோம் இல்லையா? 10 கொடுத்துட்டோம். அப்ப நம்ம என்ன இருக்கு? இப்ப 9 9 2 இல்லையா? 9 minus 2 லெஸ் பண்ணா 7. சோ இங்க 1 என்னது? 0. இப்போதைக்கு 0 to 0 எவ்வளோ? 0. சோ 4 minus 2 2 4 4. so answer எவ்வளோ? 42,075. so this is final answer. Therefore sigma n cube is equal to 42,075. so this is the final answer.